தேன்கொழுந்து மங்கை. அத்தியாயம் 9. தியான பயிற்சி. அரண்மனை தோட்டத்தில் குதிரை பூட்டிய ரதம் ஒன்று வந்து நின்றது. அது அரண்மனையை சேர்ந்த அலங்கார ரதம். மிக முக்கியமான நபரை அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் என்றால் அந்த ரதம்தான் அனுப்பப்படும். அந்த காலத்தில் ரதங்கள் போர்ப்படையில் பயன்படுத்தப்படவில்லை. பெரிய நகரங்களில் ராஜ குடும்பத்தினரும் பிரபுக்களும் செல்வதற்காக குதிரை பூட்டிய சிறு ரதங்கள் இருந்தன. செல்வ செழிப்புக்கு தக்கபடி ரதங்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மன்னர்களும் மகாராணிகளும் செல்லும் ரதங்கள் மட்டும் 2 குதிரைகள் பூட்டப்பட்டவனவாக இருந்தன. அப்படி ஒரு அலங்கார ரதம்தான் அரண்மனை தோட்டத்தில் வந்து நின்றது. யோகி ருத்ர பரமாச்சாரி அதிலிருந்து இறங்கினார். 50 வயது இருக்கும். அடர்ந்த குட்டையான தாடியும் மீசையும் முகத்தைக்கு வசீகரத்தையும் கண்ணியமான தோற்றத்தையும் கொடுத்தன. அடர்த்தியான தலைமுடி தோளில் புரண்டு கொண்டிருந்தது. கண்களில் தோன்றிய ஒளி சுற்றுப்புறம் முழுவதும் பரவி ஆக்கிரமிப்பது போல் இருந்தது. 2 ஆண்டுகளாக காஞ்சி மக்களின் கவனம் அவர் மீது திரும்பி இருந்தது. அவருடைய சக்தியை பற்றி பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நீர் மேல் நடப்பார், நெருப்பில் படுப்பார் என்றெல்லாம் வதந்தி பரவி இருந்தது. சித்து சக்திகள் கைவர பெற்றவர் என்று மக்கள் நம்பியதால் அவர் மீது மக்களுக்கு பயம் தோன்றியிருந்தது. வைதிகர்கள் அவர்களுக்கு எதிரிகளாக இருந்தனர். பேரின்ப உணர்வை பெற அவர் பயிற்றுவித்த தியான முறையை பற்றி பலர் பலவிதமாக விமர்சித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய ஆசிரமத்தையே காஞ்சி நகரத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். சிற்றின்பத்தின் அடிப்படையில் கூட பேரின்பத்தை அடையலாம் என்ற அவருடைய போதனை வைதிகர்களை திகைக்க வைத்தது. ஆண் பெண் உறவிலேயே குண்டலினி சக்தியை மலர வைத்து பேரொளியை காண முடியும் என்ற அவருடைய எளிமையான சித்தாந்தம் அவருடைய ஆசிரமத்தில் ஒரு பயிற்சியாகவே போதிக்கப்பட்டு வந்ததை அறிந்து வைதிகர்கள் திகைத்தனர். எதிர்பிரச்சாரம் கூட செய்தனர். சமண பௌத்த சமயங்களின் செல்வாக்கு ஒழிக்கப்பட்டு சைவ வைணவ சமயங்கள் செல்வாக்கில் இருந்த காலம் அது. நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் சைவ சமயத்தை நன்கு வேரூன்ற வைத்திருந்தார்கள். ஆழ்வார்கள் வைணவத்தை பலப்படுத்தியிருந்தார்கள். அந்த வேளையில் ருத்ர பரமாச்சாரியின் சித்தாந்தம் வைதிகர்களிடையே கோபத்தை மூட்டியதில் வியப்பில்லை. அரண்மனையின் ஆதரவு அவருக்கு இருந்ததால் வைதிகர்களால் அவருக்கு தீங்கிழைக்கவும் முடியவில்லை. ரதத்திலிருந்து இறங்கி அரண்மனை அந்தப்புரத்தின் வாயிலை நெருங்கிய போது மகாராணியின் தாதியர் 2 எதிர்கொண்டு அவரை அழைத்து சென்றனர். மகாராணியின் பேட்டி மண்டபத்துக்கு சென்றதும் தாதியர் 2 வெளியே நின்றுவிட்டனர். ஒருத்தி மற்றவளிடம், இந்த வயதிலும் எப்படி இருக்கிறார் பார்த்தாயா? எவ்வளவு கம்பீரம்! முகத்தில்தான் எவ்வளவு கலை! அவருடைய கண்களை பார்த்தாயா என்று வியப்புடன் கேட்டாள். ஐயோ, அவருடைய கண்களை என்னால் ஏறிட்டே பார்க்க முடியாது. அவருடைய பார்வைக்குத்தான் எவ்வளவு சக்தி! பார்த்தவர்களை அப்படியே மயக்கிவிடும் போல் இருக்கிறது என்றால் மற்றொருத்தி. பெரிய மகான் என்கிறார்களே. ஆம், சித்து சக்தி உள்ளவராம். இல்லையென்றால் மகாராணி இவருக்கு இவ்வளவு மரியாதை செலுத்துவார்களா? அவருடைய ஆசிரமத்திலே ஏதோ நடக்கிறதாமே என்று கூறியவள் மெல்ல ரகசிய குரலில், காதல் லீலைகளை சொல்லிக் கொடுக்கிறாராமே, அப்படியா என்றாள். நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். அவருடைய யோக முறையில் அதுவும் ஒன்றாம். யார் வேண்டுமானாலும் தீட்சை பெறலாமாம். நாமும் ஒரு நாள் அங்கே போய் பார்க்கலாமா? தாதிகள் 2 இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது தலைமை தாதி அந்த பக்கம் வரவே தாதிகள் 2 மெல்ல அவ்விடத்தை விட்டு அகன்றனர். ருத்ர பரமாச்சாரியை பேட்டி மண்டபத்தின் வாயிலில் கண்டதுமே மகாராணி பிரேமவர்தினி பக்தியோடு எதிரே சென்று வரவேற்றாள். மான்தோல் ஆசனத்தில் அமரச் செய்தாள். குனிந்து அவரை வணங்கி நின்ற அவளுடைய நெற்றி பொட்டில் தம்முடைய வலது நடு விரலின் நுனியினால் தொட்டு அழுத்தினார். அப்போது மகாராணியின் முதுகு தண்டில் ஒருவித உணர்வு பரவி நடுங்க வைத்தது. உணர்வுகளை நன்றாக கவனிக்கிறாயா என்றார் யோகி. எதிரே இருந்த ஆசனத்தில் மகாராணி அமர்ந்தவாறே, தொடர்ந்து முடியவில்லையே சுவாமி, தியானிக்கும் போது எண்ணங்கள் இடையே வந்து விடுகின்றன என்றாள். ருத்ர பரமாச்சாரி பொன்முறுவலுடன் கனிவோடு அவளை பார்த்தார். எண்ணங்களை பற்றிய கவலை எதற்கு? அவை வரும் போகும். மனம் எண்ணங்களுடைய பாதை. எண்ணங்கள் அங்கு உலவத்தான் செய்யும். அவைகளுக்கு இடையே போய் நீயும் சிக்கிக்கொள்ளாமல் விலகி நின்று எண்ணங்களை கவனி. ஒரு எண்ணம் மனதில் தோன்றி மறைந்ததும் அடுத்த எண்ணம் வந்துவிடுகிறதே சுவாமி. பரமாச்சாரியார் சிரித்தார். 2 எண்ணங்களுக்கு இடையே கவனி. இடைவெளியே இல்லை சுவாமி. இருக்கிறது. அந்த இடைவெளியில்தான் கடவுள் இருக்கிறார். இடைவெளியை கவனி. முடியவில்லை.
பிரச்சனைகள் அதிகமாகும் போது மனம் அது பற்றி தான் சிந்திக்கிறது என்று அழுத்து கொண்டாள் பிரேமவர்தினி. நாட்டை ஆளும் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். நாட்டுக்காக சில காரியங்களை செய்யும் போது மக்களிடமிருந்து எதிர்ப்பு வருகிறது சுவாமி. நாட்டுக்காக கொஞ்சம் தியாகம் செய்யக்கூட தயங்குகிறார்கள். சாதாரண மனிதரை பொறுத்தவரை அவனுக்கு அவனும் அவனை சுற்றி இருப்பவர்களும் தான் முக்கியம். நாடு தியாகம் என்பவற்றை பற்றியெல்லாம் அவனுக்கு அக்கறை கிடையாது. ஒரு பிரஜை எதிர்பார்ப்பவை எல்லாம் நிம்மதியான வாழ்க்கையையும் அதற்கு தகுந்த பாதுகாப்பை ஆட்சி கொடுக்கிறதா என்பதை பற்றியும் மட்டும்தான். அவனுடைய சொத்து சுதந்திரங்களை பாதிக்கும்படியான எந்த விதிமுறைகளையும் ஏற்றுக்கொள்ள அவன் முன்வரமாட்டான் என்றார் யோகி. அதனால்தான் பிரச்சனை அதிகமாகிறது. நிம்மதியாக இருந்து தியானம் செய்ய முடியவில்லை. எண்ணங்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. நிறுத்த முயன்றால் அதிகமாக வந்து குழப்புகின்றன. இதை கேட்டு யோகி சிரித்தார். நான் தான் தியானம் என்னும் ஓடத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேனே. ஓடத்தை செலுத்த வேண்டியதுதான் உன் வேலை. ஓடத்தை சுற்றி தண்ணீரில் தொடர்ந்து வரும் குப்பைகளையும் அழுக்குகளையும் பற்றி நீ கவலை கொள்ள வேண்டியதில்லை. எண்ணங்களோடு போராடவே வேண்டாம். ஒரு எண்ணத்தை தடுக்க முனைந்தால் 1000 எண்ணங்கள் படையெடுக்கும். அவற்றை எதிர்த்து எதிர்த்து அழுத்து விடுவாய். எண்ணங்களை அவற்றின் போக்கில் வரவிட்டு கவனித்து கொண்டிரு. அவைகளாக வரும், வந்தபடியே போய்விடும். பழக பழக எண்ணங்களே இல்லாத நிலையை எட்டிவிடலாம். அந்த நிலையை என்னால் அடைய முடியுமா சுவாமி? பயிற்சியினால் அடையலாம். அந்த பேரானந்த நிலையை அடைய வேண்டும் என்று எண்ணி எண்ணி ஏங்கவும் கூடாது. அது தானாக வந்தடையும். இந்த எளிமையான தியான முறையை பழகிவா என்றார் ருத்ர பரமாச்சாரி. சிறிது நேரம் அவளுக்கு தியான பயிற்சி அளித்துவிட்டு சென்றார். அவர் அரண்மனைக்கு வந்துவிட்டு போனதினால் மகாராணியின் மனதில் நிம்மதியும் புத்துணர்வும் ஏற்பட்டன. ஆட்சி பிரச்சனையில் அவள் சோர்வுற்ற போதெல்லாம் ருத்ர பரமாச்சாரியின் அறிவுரைகள் தெம்பூட்டின. அன்று யோகி வருவதற்கு முன்பு பிரேமவர்தினி மிகுந்த சஞ்சலத்துக்கு உள்ளாகியிருந்தாள். போர் செலவை முன்னிட்டு வரி விஷயமாக அவள் இட்ட கட்டளைகளுக்கு பல ஊர்களில் எதிர்ப்பு தோன்றி இருந்ததாக வந்த செய்திகள் அவள் மனதில் கவலையை ஏற்படுத்தியிருந்தன. கட்டளைகளை அறிவிக்க சென்ற அதிகாரியை வல்லம் என்ற ஊரில் அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அனுப்பிய செய்தியை கேட்டதும் மகாராணியின் கோபம் கொந்தளித்தது. அந்த ஊர் முழுவதையும் சூறையாடி தீக்கிரையாக்கிவிட வேண்டும் என்ற வெறி தோன்றியது. அதே சமயத்தில் முதன் மந்திரி அவளுடைய மனத்தை இன்னும் கல்லாக்கிவிட்டு போயிருந்தார். ருத்ர பரமாச்சாரியின் வருகைதான் அவளுடைய மனதில் சாந்தியை ஏற்படுத்தியது. அவர் சென்ற பிறகு தியானத்தை தொடர்ந்தாள். தியானத்தில் அமர்ந்திருந்த பிரேமவர்தினிக்கு மனம் ஒடுங்கவில்லை. எண்ணங்கள் சுற்றி சூழ்ந்தன. அவற்றை விட்டு விலகி இருந்து கவனிப்பதை விட்டு எண்ணங்களுக்குள் சிக்கி போனாள். சேச்சே, தியானம் பண்ணும்போது இதென்ன எண்ணங்கள் குறுக்கே வருகின்றன? 2 எண்ணங்களுக்கு இடையே கவனிக்க சொன்னாரே. வாசலில் யாரோ எட்டி பார்ப்பது போல் இருக்கிறதே. காலடி ஓசை கேட்டதே. கண்களை திறக்கலாமா? மகாராணி கண்களை திறந்தாள். வாசலில் இளவரசன் சித்திரமாயன் சிரித்தவாறு நின்று கொண்டிருந்தான். சின்னம்மாவின் தியானம் கலைந்து விட்டதோ? தியானம் சரியாகவே செய்ய முடியவில்லை என்றாள் பிரேமவர்தினி. தியானம் பூஜை எல்லாம் வயதானவர்களுக்குத்தான். உங்களுக்கு எதற்கு இதெல்லாம்? துறவியாக போகிறீர்களா? கேட்டுவிட்டு சிரித்தான் இளவரசன். தியானத்தில் மன நிம்மதி கிடைக்கும் என்றாள் மகாராணி. சின்னம்மா, நம்முடைய எதிரிகளை ஒழிக்காத வரை நிம்மதியாக இருக்க முடியாது. நாம் எது செய்தாலும் மக்களிடையே எதிர்ப்பை தூண்டிவிடும் சதிவேலை நடைபெறுகிறது. நீ யாரை சந்தேகிக்கிறாய்? நம்முடைய முதல் எதிரி தரணி கொண்ட போசர்தான். நேற்று இரவு நடு ஜாமத்தில் அவருடைய மாளிகையில் கோட்டத் தலைவர்கள் ரகசியமாக கூடி பேசியிருக்கிறார்கள். கோட்டத் தலைவர்களின் ஒப்புதல் இல்லாமல் நாம் கட்டளைகளை அனுப்புகிறோம் என்று அவர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்களாம். அரசு கட்டளை யாருடைய ஒப்புதல் வேண்டும்? உண்மை என்ன தெரியுமா? தந்தையார் ஆட்சி பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்துவிட்டு போனதில் சிலருக்கு பொறாமை. நீ சிறுவன் என்பதால் என்னிடம் பொறுப்பை அளித்தார். அந்த பொறுப்பை ஒரு பெண்ணை நம்பி கொடுத்தாரே, தங்களை நம்பவில்லையே என்ற பொறாமைதான். ஓ! பிரேமவர்தினியின் புருவங்கள் சினத்தால் நிமிர்ந்தன. யாருக்கு நம் மீது வெறுப்பு? இரணியவர்மர் நம்முடைய தாயாதி வழியில் உள்ளவர். ஏற்கனவே பாட்டனார் ராஜசிம்மவர்மர் காலத்திலிருந்து அவருக்கு அதிக சலுகைகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. கைலாசநாதர் கோயிலை கட்டு பொறுப்பு முழுவதையும் பாட்டனார் அவரிடம்தானே விட்டிருந்தார். இப்போது கூட போருக்கு பெரும் படையை திரட்டி உதவியவரே அவர்தானே என்றாள் பிரேமவர்தினி.
வழக்கமாக போர்க்களங்களில் அவரே முன்னின்று ஒரு பகுதிக்கு தலைமை தாங்கி போரிட செல்பவர். இந்த முறை தாம் போர்க்களம் போகாமல் வீரர்களை மட்டும் அனுப்பி வைப்பானேன்? அவருடைய மனதில் ஏதோ சதித்திட்டம் இருக்கலாம் என்றான் சித்திரமாயன். இரண்யவர்மருடைய நடத்தையிலிருந்து ஏதாவது தெரிய வருகிறதா? நேற்று கோயில் வாசலில் அங்காடிக்காரர்கள் கூடி ஊர்வலமாக அவருடைய மாளிகைக்கு சென்று முறையிட்டிருக்கிறார்கள். குறைகளை நேரே இங்கே அரண்மனைக்கு வந்து மகாராணியிடம் முறையிடுவதுதானே. அங்காடிக்காரர்களை விசாரிப்பதற்கு அவர்தாம் கூப்பிட்டு அனுப்பினாராம். காஞ்சி நகரில் நடப்பவைகளை பற்றி விசாரிப்பதற்கு அவருக்கு என்ன அவ்வளவு அக்கறை? மகாராணி மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு பெண் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருப்பதைக் கண்டு பொறுமுகிறார்களோ என்று எண்ணி சீற்றம் கொண்டாள். கோட்டை காவலுக்கு மட்டும்தானே அவர் தளபதி. அவர் இதில் தலையிட வேண்டிய அவசியம் என்ன என்றான் சித்திரமாயன். பிறகு தரணி கொண்ட போசர் அடிக்கடி இரணியவர்மரின் மாளிகைக்கு போய் வருகிறார். இப்போது கூட அங்குதான் போயிருக்கிறார் என்றான். அந்த சமயத்தில் பணியால் வந்து வாசலில் காவல் வீரன் ஒருவன் காத்திருப்பதாக அறிவித்தான். காவல் வீரனை உள்ளே அனுப்பும்படி உத்தரவிட்டான் சித்திரமாயன். சற்று நேரத்தில் உடலில் இரத்த காயங்களுடன் ஒரு வீரன் உள்ளே வந்தான். கோட்டை வாசலுக்கு அருகில் மக்கள் கும்பலாக கூடி அங்கு சென்றிருந்த காவல் வீரர்களை தாக்கி விரட்டினார்கள் என்றான். கும்பலுக்கு என்ன காரணம்? மகாராணி கேட்டாள். நகர சுத்தி பணியாளர்கள் கோட்டை தளபதி இரண்யவர்மரை பார்த்துவிட்டு அந்த வழியாக திரும்பிய போது கோட்டை வாசல் பக்கத்தில் இருந்த ஒரு காவல் வீரனை கேலி செய்து துன்புறுத்தினார்கள். சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த நானும் இன்னும் 2 வீரர்களும் அவனுடைய உதவிக்காக விரைந்தோம். கூட்டத்தினர் திடீரென்று எங்களையும் தாக்க தொடங்கிவிட்டனர். சித்திரமாயன் குறுக்கிட்டு, நீ சுத்த வீரன், உடனே இங்கே ஓடி வந்து விட்டாய். மடையா, தாக்கியவர்களில் 4-5 பேர்களையாவது அடித்து அல்லது வெட்டி சாய்த்து விட்டு வந்து நின்றால் பெருமையாக இருந்திருக்கும். நீ அடிபட்டு ஓடி வந்த கதையை சொல்ல வந்தாயாக்கும். சீ, போ வெளியே என்று இறைந்தான். அந்த காவல் வீரன் நடுங்கி பின்வாங்கி வெளியேறினான். அவர்களுக்கு என்று ஒதுக்கியிருந்த குடியிருப்பு நிலத்தை அச்சுதப்பட்டரின் மைத்துனருக்கு மானியம் வழங்கியதன் விளைவு. எல்லாம் உன்னுடைய மனைவி மேகலாவினால் வந்த வினை என்றாள் பிரேமவர்தினி. அரசு எதையும் யாருக்கும் மானியமாக வழங்கும். அதை யார் கேட்க முடியும்? இரண்யவர்மரின் மாளிகையில் இருந்தல்லவா கூட்டம் வந்ததாம். அவர்தாம் கலகத்தை தூண்டிவிட்டிருப்பார். அவருடைய பக்கபலம் இல்லை என்றால் பாமர மக்கள் இவ்வளவு துணிவார்களா என்றான் சித்திரமாயன். அச்சுதப்பட்டருக்கு உதவ வேண்டுமென்று உன் மனைவி விரும்பினால் பொன்னை வழங்கட்டுமே. இப்படி ஆட்சி பொறுப்பில் தலையிட்டு குழப்ப வேண்டாம். அவளை நீ கண்டித்து வைப்பது நல்லது. அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க நீ ஆணையிட்டதால் வந்த சங்கடம்தானே இது என்றாள் மகாராணி. நமக்கு வேண்டியவர்களுக்கு நாம் சலுகை காட்டித்தானே ஆக வேண்டும். இதை கேட்க மக்களுக்கு என்ன திமிர்? முதன் மந்திரி கூட இப்போது அங்கே போயிருப்பதாகத்தானே சொன்னாய்? ஆமாம், அவரும் சேர்ந்துதான் தூண்டிவிட்டிருப்பார். இதையெல்லாம் மொழியிலேயே கிள்ளிவிட வேண்டும். கேவலம் கீழ்நிலையில் உள்ள பணியாட்களின் கூட்டம் காவல் வீரர்களையே அடித்து விரட்டுவது என்றால், சித்திரமாயா, இதுபோல் இனி யாரும் செய்ய துணியாத அளவுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். சின்னம்மா, உங்கள் பெயரை சொன்னாலே காஞ்சி நகர் முழுவதும் நடுங்கும்படி செய்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு கோபத்துடன் வெளியேறினான் சித்திரமாயன். அதே சமயம் இரண்யவர்மருடைய மாளிகையில் முதன் மந்திரி பேசிக் கொண்டிருந்தார். இருவருடைய முகங்களிலும் கவலை படர்ந்திருந்தது. கோட்டை வாசல் அருகே நடைபெற்ற கலவரம் பற்றிய செய்தி அவர்களுக்கும் எட்டி இருந்தது. காவல் வீரர்களை மக்கள் எதிர்த்து தாக்குவது என்பது எவ்வளவு மோசமான நடவடிக்கை. இதை மொழியிலேயே கிள்ளிவிட வேண்டும். என் வீரர்களை அனுப்பிட்டுமா கலவரம் செய்தவர்களை தண்டிக்க என்று கேட்டார் இரண்யவர்மர். அவருடைய குரலில் கோபம் தெரிந்தது. இனி உங்களுடைய வீரர்கள் அந்த அப்பாவி மக்களின் பாதுகாப்புக்குத்தான் தேவைப்படுவார்கள் என்றார் முதன் மந்திரி. பாதுகாவலுக்கா? தண்டனை கொடுக்க வேண்டும் முதன் மந்திரி அவர்களே. இதை இப்படியே விட்டுவிட்டால் நாளை இந்த நகரத்தில் ஒரு எறும்பு கூட அரசை எதிர்க்க தொடங்கிவிடும். தண்டனையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை பற்றி இதற்குள் இளவரசரும் மகாராணியும் முடிவு செய்திருப்பார்கள். பாவம் அப்பாவி மக்கள். தங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த குடியிருப்பு நிலம் பறிபோய்விட்டதே என்ற தவிப்பில் எழுந்த கோபம்தான் கோட்டை வாயிலில் கொந்தளித்திருக்கிறது. மக்களின் நியாயமான உணர்வுகளையும் அரசு மதிக்க வேண்டும். இது சித்திரமாயனின் மனைவி மேகலாவினால் வந்த வினை. மந்திரி அச்சுதப்பட்டர் அவள் மூலமாக இதை சாதித்து கொண்டார்.
இந்த முட்டாள் சித்திரமாயனும் மனைவி சொல்லுக்கு தலையாட்டி உத்தரவு பிறப்பிக்க ஏற்பாடு செய்துவிட்டான். இளவரசன் சிறுபிள்ளைத்தனமாக ஏதோ செய்ய போய் முதன் மந்திரி குறுக்கிட்டார். அரசாட்சியில் சிறு பிள்ளைகள் தலையிடக்கூடாது என்றார். அப்போது அருகில் அமர்ந்து அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த சிறுவன் பல்லவ மல்லன், ஏன் தலையிடக்கூடாது? நல்ல காரியத்துக்காக யார் வேண்டுமானாலும் தலையிடலாமே என்று வெடுக்கென்று சொன்னான். தரணி கொண்ட போசரின் முகத்தில் முறுவல் தோன்றியது. சிறுவன் பல்லவ மல்லனின் கன்னத்தை செல்லமாக தட்டினார். ஓ, நீ அருகில் இருப்பதை மறந்து போய்விட்டேன். நல்ல காரியமாக இருந்தாலும் சிறுவர்கள் பெரியவர்கள் மூலம்தான் தலையிட வேண்டும். நீ இந்த வீட்டில் உன் தந்தையை கேட்காமல் ஏதாவது செய்வாயா? முக்கியமான விஷயமாக இருந்தால் கேட்பேன். அரசாட்சியில் ஒவ்வொரு விஷயமும் முக்கியமானதுதான் என்றார் இரண்யவர்மர். பல்லவ மல்லனின் முதுகை தட்டி கொடுத்தார். பிறகு, பெரியவர்கள் பேசும்போது குறுக்கே பேசுவது மரியாதை இல்லை என்று சொல்லியிருக்கிறேனே என்றார். பல்லவ மல்லன் தன் தந்தையை பார்த்து முத்து பற்கள் தெரிய சிரித்துவிட்டு மௌனமானான். இன்றோ நாளையோ, அநேகமாக இன்று இரவு கூட அரண்மனை வீரர்கள் நகர சுத்தி பணியாளர்களை தண்டிக்க முற்படலாம் என்றார் முதன் மந்திரி. அதை நீங்கள்தான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார். மகாராணியிடம் சொல்லி தடுத்துவிட முடியாதா? மகாராணியார் சம்மதித்தாலும் இளவரசர் சம்மதிக்க வேண்டுமே. அவன் சம்மதித்தாலும் அவன் மனைவி சம்மதிக்க வேண்டுமே. இளவரசரா நாட்டை ஆள்கிறார்? மகாராணிதானே என குறுக்கிட்டு சொன்னான் பல்லவ மல்லன். நன்றாக கேட்டாய் என்றார் முதன் மந்திரி. குறுக்கே பேசுகிறாயே என்றார் இரண்யவர்மர் தம் மகனை பார்த்து. பல்லவ மல்லன் சிரித்தபடியே ஒரு கையால் தன் வாயை பொத்தி கொண்டான். சித்திரமாயனின் போக்கு சரியில்லை. என்னை அவன் மதிப்பதே இல்லை. அவனை முன்னிட்டுத்தான் சக்கரவர்த்தி என்னை போர்க்களம் போக விடாமல் தடுத்து விட்டார். நகரத்தில் நான் இருந்து அவனால் ஏதாவது பெரிய விபரீதம் ஏற்பட்டு விடாமல் மறைமுகமாக கண்காணிக்கும்படி மன்னர் போருக்கு போகும்போது வேண்டிக் கொண்டார். அதனால்தான் நான் என்னுடைய மண்டலத்துக்கு போகாமல் காஞ்சியிலேயே தங்கியிருக்கிறேன். இது உங்களுக்கு தெரியாததல்ல. சித்திரமாயனின் அலட்சியத்தை பொறுத்து கொண்டு இங்கிருக்க எனக்கு பிடிக்கவில்லை என்றார் இரண்யவர்மர். சக்கரவர்த்தி விரைவில் போரை முடித்துக்கொண்டு திரும்பி வந்தால் நல்லது. சக்கரவர்த்திக்கு பிறகு இளவரசர் அரியணை ஏறினால் நாட்டின் நிலை என்னவாகுமோ எண்ணி பார்க்கவே பயமாக இருக்கிறது என்றார் முதன் மந்திரி மிகுந்த கவலையுடன். அவன் பட்டத்துக்கு வருவதற்குள் நம் காலம் முடிந்துவிடும் என்று கூறி சிரித்தார் இரண்யவர்மர். என்ன நிச்சயம்? சக்கரவர்த்திக்கு வயது 50 நெருங்கிவிட்டது என்றார் மந்திரி. இரண்டாவது மந்திரி அச்சுதப்பட்டர் மகாராணியின் போக்குக்கெல்லாம் தலையை ஆட்டி கொண்டிருக்கிறார். அவருக்கு உள்ளூர முதன் மந்திரி பதவியை பெற வேண்டும் என்று ஆசை என்றார். அச்சுதப்பட்டர் பேராசை பிடித்தவராயிற்றே. அவருடைய உறவினருக்கு மானியம் வழங்கியதால் தானே இந்த குழப்பம். யவன வணிகர்களுக்கு ஏதோ சலுகைகள் காட்டி இவரும் ஆதாயம் பெறுவதாக வதந்தி. ஆட்சியில் இருப்பவர்களின் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்படி சிலர் வந்து வாய்த்து விடுகிறார்கள். முகஸ்துதியிலேயே முன்னேறுகிறார்கள். சரி, இப்போது இந்த பாமர ஜனங்களை எப்படி காப்பாற்றுவது கேட்டார் முதன் மந்திரி. அரண்மனையிலிருந்து உத்தரவை பெற்றுக்கொண்டு வரும் வீரர்களை தடுத்து நிறுத்த இந்த சாம்ராஜ்யத்தில் யாருக்கும் அதிகாரம் கிடையாதே என்றார் இரண்யவர்மர். பிறகு, நீங்களும் இது பற்றி சிந்தியுங்கள், நானும் யோசிக்கிறேன். ஏதாவது வழி தோன்றுகிறதா பார்க்கலாம். மகாராணியை இன்று சந்தித்து பேசி பார்க்கிறேன் என்றார். இரண்யவர்மரின் மாளிகையிலிருந்து முதன் மந்திரி வெளியேறிய போது உற்சாகம் இழந்து சோர்வுற்றிருந்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.